Hi guys, welcome to Shadow Gamers. இன்னைக்கு நம்ம விச்சஸ் கிரை சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 2 இன்னும் ரிலீஸ் ஆகல. சாப்டர் 2 ரிலீஸ் ஆனோடனே நான் கன்ஃபார்ம் அதையும் போகிறேன் கைஸ். இப்போ நம்ம இது ஒன்று எப்படி விளையாடுறதுன்னு பார்க்கலாம். வந்துட்டே இருக்கு. ஓகே, ரொம்ப நேரம் லோட் ஆகுது கைஸ். கமான் வந்துரு. வந்துடும் நினைக்கிறேன். 3 2 1 கமான். இன்னும் லோட் ஆகிட்டே இருக்கு. சீக்கிரம் வா, இதுக்கே ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. கமான். இது எதுக்கு லோட் ஆகுதுன்னா அந்த வீடு பில்ட் ஆகிட்டுருக்கு, அதனால தான் இவ்வளோ லோடிங் ஆகுது. நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும். கமான், இன்னும் 3 2 1 நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி 3 2 1 லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு கைஸ். அதனால் வந்துருச்சு. இப்போ நம்ம இது பண்ணணுன்னா அதுக்கு மேலே அங்கே சாவி இருக்கும். அந்த சாவியை உண்டிகோல் நம்மளுக்கு ஆல்ரெடி இன்பில்ட்டாக கொடுத்துருவாங்க. அந்த உண்டிகோல் வச்சு சாவியை வச்சு கீ எடுக்கணும். கீ எடுத்ததுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் பேட்லாக்கு ஒன்று இருக்கும், அதை தொட்டு பேட்லாக் ஓப்பன் பண்ணணும். அப்புறம் டோரை ஓப்பன் பண்ணி கீழே போயிட்டே இருக்கணும். நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இருக்கும் சைடில் கீழே போயிட்டே இருக்கணும். கீழே போயிட்டே இருந்தோன்னா இந்த இடத்துல ஒரு டோர் இருக்கும். இந்த டோரை ஓப்பன் பண்ணணும். இந்த டோரை ஓப்பன் பண்ணி இங்கே ஒரு வழி இருக்கும், இந்த வழி உள்ளே போகணும். வழி உள்ளே போனோன்னா ஒரு நாத்தம் பிடிச்ச சாக்ஸ் இருக்கும். அந்த சாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப நம்ம மேலே போகணும். மேலே போனோன்னா இந்த இடத்துல ஒரு மூக்கு மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் தொட்டு ப்ளேஸ் பண்ணிடணும். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கதவே நாத்தம் தாங்காமல் அந்த கதை ஓப்பன் ஆகிடும். இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கீழே உட்காந்து இந்த கதவை ஓப்பன் பண்ணணும். புட் ஆஃப் பண்ணோன்னே அது தொட்டோடனே கதவை திறந்துடும். கதவை திறந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு ட்ராயிங் இருக்கும். அந்த ட்ராயிங் எடுக்கணும். ட்ராயிங் எடுத்ததுக்கப்புறம் போகணும் இந்த ஜன்னல் வழி, இந்த டோர் வழியாக கீழே இறங்கி திரும்ப இந்த கிளாக் பார்த்தோம்ல நம்ம வர வழியில், அந்த கிளாக் கிட்டே போகணும். இந்த ட்ராயிங் எடுத்துகிட்டு இப்போ அந்த கிளாக் கிட்ட போனோன்னா ஃபஸ்ட்டு அந்த ட்ராயிங்கை பார்க்கணும். அதில் என்ன டைம் போட்டிருக்குன்னா 6:50 போட்டிருக்கு, 6:55 போட்டிருக்கு. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப தப்பு பண்ணேன். அந்த சின்ன முள்ளை கீழே வைக்கிறதுக்கு பதிலாக பெரிய முள்ளை மேலே வச்சிட்ருக்கேன். சீக்கிரம் இந்த ஃபஸ்ட்டு பெரிய முள்ளை மேலே வைக்கணும். இருங்க, திரும்ப நம்ம பெரிய முள் தானே மேலே இருக்கணும், இல்லை சின்ன முள் தான் மேலே இருக்கணும். அது நீங்கள் இந்த இடத்துல அந்த ட்ராயிங்கில் கொடுத்துருக்க மாதிரி கரெக்டாக பண்ணணும். பெரிய முள் மேலே வச்சுட்டு சின்ன முள் கரெக்டாக வச்சா பண்ணோன்னா ஏன் அந்த காக்கா வரல? கரெக்டாக பண்ண கரெக்டாக தானே இருக்குது. ஓகே, இப்படி தள்ளி வச்சு பார்ப்போம். ஓகே, ஏன் வர மாட்டேங்குதுன்னு தெரியலையே. இருங்க ஒரு வாட்டி பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தாச்சு. நம்ம இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஓகே, அது தொட்டதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு இப்போ கரெக்டாக வைக்கிறோன்னு நினைக்கிறேன். இப்போயும் அந்த காக்கா வரலையே, ஏன்? இருங்க, திரும்ப வச்சு பார்ப்போம். 1 2 2ல் வச்சு பார்ப்போம். இப்போ ஏன் வரல? ஓகே, இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் திரும்ப. ஓகே கைஸ், இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் திரும்ப. 2ல் இருக்குது, அது கொஞ்சம் 3ல் வச்சு பார்ப்போம். ஓகே, 3ல் வச்சா ஒன்றும் வரல. சரி, சின்ன முள்ளை கீழே வைக்கணும் கைஸ். தப்பாக பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு வாட்டி சுற்றி பார்ப்போம். 10ல் இருக்கான்னு தெரில, 10ல் வச்சு பார்ப்போம். 10லேயும் இல்லையே. சின்ன முள்ளை கீழே வச்சு பெரிய முள்ளை மேலே ஏற்றணுங்க. மறந்துட்டேன், பெரிய முள் தான் மேலே இருக்குது. இப்போ வரும் பாருங்கள், வந்துடுச்சா? இப்போ அது ஒரு ஃபெதர் போடும். அந்த ஃபெதர் நம்ம எடுக்கணும். இப்போ
அப்படியே அந்த ஃபெதர் எடுத்துட்டோன்னா ட்ராயிங் கீழே விழுந்துடும். அந்த ஃபெதர் நம்ம எடுத்துருவோம். ஃபெதர் எடுத்துகிட்டு நம்ம இப்போ கீழே போகணும். கீழே போனோடனே இப்போ கீழே போகணும். அந்த வச்சு இன்னும் வரல, வந்துச்சுன்னா நான் தெரில. இப்போ இங்கே போயிட்டே இருக்கணும். எதுக்கு உட்காந்த மேலே இப்போ இந்த இடத்துல ஒரு கால் இருக்கும். அந்த காலில் சிக் மூடிட்டே இருக்கணும் அந்த ஃபெதரை வச்சு. கமான். மூடிட்டோம். அது ஒரு வாயில் வச்சுருந்த ஒரு கையை கீழே விட்டுருக்கும்னு நினைக்கிறேன். வந்துருச்சு. ஸ்லிங் ஷாட் வச்சு அடிச்சு பார்க்கலாம். அதை ஸ்லிங் ஷாட் எடு. கமான் எடு. ஸ்லிங் ஷாட் கமான். ஸ்லிங் ஷாட் எடுத்தாச்சு. படி பச்சக். பார்த்துச்சு. துரத்துது. ஓ மை காட். போ. ஓப்ஸ். போ. ஓ மை காட், நம்மளை முழுங்கிருச்சு. இது நம்ம ஸ்லிங் ஷாட் எடுத்து அடிக்காமல் இருந்திருக்கலாம். ஓகே, நம்ம திரும்ப மேலேருந்து ஃபஸ்ட்லேருந்துலாம் பூட்டெலாம் சாவியில் எடுக்க வேண்டியதில்லை. அந்த பூட்டு மட்டும் அந்த இடத்துல மாட்டிகிட்ருக்கோம். அந்த பூட்டை மட்டும் நம்ம வெளில எடுத்தால் போதும். ஓப்பன் ஆகாது. கதை ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகாது. சைடில் பூட்டு இருக்கும். இங்கே பேட்லாக் அந்த லைட்டாக சும்மா போட்டு வச்சுருப்பாங்க. சாவிலாம் தேவையில்ல. அதை எடுக்கணும். நம்ம எடுத்தோன்னா நம்ம கையில் வந்துடும். இப்போ அதை பேட்லாக் கீழே போட்டு கதவு திறந்தோம்னா கதவு திறந்துடும். கதவு திறந்ததுக்கப்புறம் ஃபெதர் கீழே தான் விழுந்துச்சான்னு தெரில. கீழே போய் பார்க்கலாம். ஃபெதர் அங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கா? அங்கே தான் இருக்கு. பார்த்துருச்சு. மேலே போகலாம். பார்த்துருச்சு நம்மளை. மேலே போய் ஒளிஞ்சிக்கலாம். வந்துருமான்னு தெரில. அந்த வழியாக தான் நம்ம மேலே ஏறி வந்தோம். இப்போ இந்த வழியாக தான் அந்த இடத்துல கேப் இருக்குது. ஓகே, வந்துருச்சான்னு தெரியல. இந்த இடம் என்ன? இந்த வழியாக தான் மேலே வந்தோமா? ஓகே வரலன்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம கீழே போய் பார்ப்போம். அது வரலன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ திரும்புவோம் நம்ம. ஓகே, இன்னும் வரல அது. இப்போ கீழே போகலாம். எங்கே இருக்குன்னு இந்த வாட்டி நல்லா பார்த்துக்கலாம். கீழே இருக்கா? கீழே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ போகலாம். இது அங்கே தான் இருக்குது. அது பார்க்குறதுக்குள்ள நம்ம ஓடிடலாம். ஃபெதர் கீழே தானே இருக்குது. ஃபெதர் கீழே தான் இருக்குது. ஏன் சார் நம்மளால் எடுக்க முடியல? ஃபெதர் ஏன் எடுக்க முடியல? ஏன் ஃபெதர் எடுக்க முடியல? ஸ்லிங் ஷாட் அடிக்குமா? இல்லையே. ஏன் எடுக்க முடியலன்னு தெரில. எடு. எனக்கு தெரிஞ்ச சிக்கலாக்க மூட்டிட்டோன்னு நினைக்கிறேன். கை கீழே விழுந்துச்சா? இங்கே ஒரு சிக்கலாக்க பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த கை கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது ஒரு மணி நேரம் தெரில. வரல. ஓகே, அந்த கை கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். ஆமாங்க, அங்கே தான் கை இருக்கு பாருங்கள். அதுக்கு தெரியாமல் கீழே உட்காந்து அந்த கையை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்துருச்சு. எந்திச்சு ஓடு. நம்ம அப்படியே மேலே போயிடலாம். இந்த கையை எடுத்து மேலே போகணும். அது ஒர்க் தெரில. ஓடு. மேலே போ. மேலே போயிட்டே இரு. நம்ம பழைய இடத்துக்கே வரணும். இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு கை இருக்கும். அதில் ஹைஃபை கொடுக்கணும். ஹைஃபை கொடுத்ததுக்கப்புறம் அது வரல. ஒரு 2 நிமிஷம் இங்கே மறைஞ்சிருந்தப்போம். சீடி எடுத்தாச்சு. இப்போ நம்ம கீழே போகலாம். அது வந்துருச்சான்னு தெரில. ஓகே, நம்ம இப்போ கீழே போகலாம். ஓகே இன்னும் அது மேலே வரலன்னு நினைக்கிறேன். போகலாம் பார்த்து. ஓகே இப்போ கீழே போகலாம் நம்ம. இப்போ இந்த சீடி எடுத்துகிட்டு இங்கே ஒரு டோர் இருக்கும். அந்த டோர் வழியாக போகணும். அது இருக்கா? இல்லை, நல்ல வேலை இல்லை. ஓகே, இப்போ நம்ம அந்த டோர் வழியாக போகலாம். இல்லை. ஓகே, இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த டோர் உள்ளே போகணும். இங்கே ஒரு கிட்டாராக, அது பேர் எனக்கு தெரில. அது பழங்காலத்து ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட். சொன்னால் ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு எனக்கே கேட்கல. தான் சவுண்டு கேட்டுச்சு, எனக்கே கேட்கல. இந்த கதவு பின்னாடி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த
விச்சு வரும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். வெயிட் பண்ணால் அது வரும். இருங்க, இப்போ வரும். ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? இது வந்துருச்சு. அது வந்து அந்த பாட்டை கேட்டு அழுதுகிட்ருக்கோம். அதுக்கிட்ட ஒரு வாண்டு இருக்கும். அந்த வாண்டு எடுத்து முதல்ல கதவு திறக்கணும். கதவு திறந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ அந்த வாண்டை உள்ளே வச்சுக்கலாம். உள்ளே வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல திரும்ப அந்த டைனிங் ஹாலுக்கே போகணும். அந்த டைனிங் ஹாலில் ஒரு டேபிள் மாதிரி இருக்கும்ல, அந்த டேபிளுக்கு அடியில் ஒரு சேர் இருக்கும். அந்த சேரில் ஒரு டெலிபோர்ட் பால் இருக்கும். அந்த பால் எடுக்கணும். பால் எடுத்துகிட்டு இங்கே ஒரு கதவு இருக்கும். அந்த கதவை ஓப்பன் பண்ணணும். கதவை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இது உள்ளே உட்காந்து போடணும். அது உள்ளே நம்ம போட்டோன்னா அந்த பால் திரும்ப உள்ளே போகும். உள்ளே உள்ளே போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம இன்னொரு பால் இருக்கும். அந்த இன்னொரு பால் வந்து ஸ்டோர் அங்கே இருக்குது. இந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கும். பேஸ்மெண்ட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒன்று இருக்கும். எங்கே அந்த பால்? அது வந்துடுச்சு, பார்த்துருச்சு. அப்படி நல்ல உள்ள பார்த்துட்டோம். நம்ம கீழே இருந்தது மேலே இருந்தது பார்த்துருச்சு போல். நல்லா வந்து ஹைட் ஆகிட்டோம். போச்சா? போயிட்டே இருக்குது, மேலே போயிட்டே இருக்குது. இப்போ எந்திரிக்கக்கூடாது, அது மேலே போயிட்டோம். அதுக்கப்புறம் எந்திரிக்கலாம். மேலே போதா போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, வெளில வரலாம். இந்த இடத்துல ஒரு பால் இருக்கும், டெலிபோர்ட் பால். அந்த பால் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து நல்லா ஷேக் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த பால் அப்படியே டெலிபோர்ட் ஆயிடுவோம். டெலிபோர்ட் ஆகி நம்ம அந்த கதவுக்குள்ளே வந்துடுவோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே ஒரு மந்திரம் இருக்கும், மேஜிக் புக் பேஜ் இருக்கும். அந்த பேஜ் எடுத்து நம்ம பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு பேர் என்ன, இந்த ஹாரி பாட்டரில் பிளட் பெட்ரோலியம் அப்படின்னு ஒரு மந்திரம் போடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தில் நம்ம பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம். இப்போ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. வரல. இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். இன்னொரு வாட்டி ஒரு நல்லா கிளியராக பார்த்துக்கலாம். இன்னொரு வாட்டி நல்லா கிளியராக பார்க்கலாம். ஓகே, அது கிளியராக இன்னொரு வாட்டி பார்த்துக்கலாம். ஓகே, பாரு. ஓகே. ஓகே கேஸ், இப்போ நம்ம அந்த கீழே போட்டுடலாம். இப்போ நம்ம ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஓகே, இந்த வாட்டி வந்துருச்சு. இப்போ போய் பார்க்கலாம். இப்போ அந்த இடத்துல போகலாம். இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம போகலாம். கீழே அந்த போன் இருக்குது. அந்த போன் எடுத்து அந்த சைட் கடைசிடலாம். கடைசினதுக்கப்புறம் அந்த இடத்துல டோர் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் ஆயிடும். அவ்வளோதான், முடிக்க போகிறோம். இப்போ அந்த ஸ்பெல்லை ஒரு இடத்துல போய் போடணும். திறந்ததுக்கப்புறம் அது இருக்காளா? வச்சிருக்காளா? விச்சு இல்லை. இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்னேக் இருக்கும். அந்த ஸ்னேக்கை தொட்டு இப்போ நம்ம இந்த ஒன்று இது போட்டோம்ல அந்த ஸ்பெல்லை திரும்ப போட்டோன்னா அந்த இது கயிறா மாறிடும். தொட்டோன்னா கேம் ஓவர். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களை இந்த வீடியோ பெறுவது உங்கள் ஷேடோ கேமர்.